உலகத்தை மாற்றி அமைக்கும் ஒரு விஞ்ஞான புரட்சியை நீங்கள் காண இருக்கிறீர்கள். மனித மூளையை கட்டுப்படுத்த முடியும் என்று எலோன் மஸ்கின் நியூரலிங்க் நிரூபித்துவிட்டது. 2016 இல் விபத்தில் பாதிக்கப்பட்ட நோலண்ட் ஆர்பாக் பின்பு 2024 இல் நியூரலிங்க் சிப் பெற்று முதல் மனிதராக உருவெடுத்து தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினார். இந்த சிப் அவரது மூளையின் மின்னணு செயல்பாடுகளை பதிவு செய்து அதை கணினி, மொபைல் போன்ற சாதனங்களுடன் இணைக்கிறது. இதன் மூலம் அவர் மவுஸை இயக்கி, இணையத்தை உலாவி, வீடியோ கேம்கள் கூட விளையாட முடிந்தது. ஆனால் முதல் முயற்சியில் சில சிக்கல்கள் வந்தன. சில கம்பிகள் நகர்ந்ததால் செயல்பாடு பாதிக்கப்பட்டது. நியூரலிங்க் உடனடியாக மென்பொருள் மேம்படுத்தி அதை சரி செய்தது. இதன் அடுத்த முன்னேற்றம் பார்வையிழந்தவர்களுக்கு திரும்ப பார்ப்பதற்கான வாய்ப்பை தரலாம். இது மனித இனத்திற்கான புதிய புரட்சியா அல்லது ஆபத்தான கண்டுபிடிப்பா? உங்கள் மூளையையும் கணினியுடன் இணைக்க வேண்டுமா? இது மனித இனம் எவரும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல பல அதிசயமான தகவல்களை பெற மூங்கல் கிரியேஷன்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.